Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பெர்ஃபெக்ட்டான சப்பாத்திக்கு செய்யக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி. சப்பாத்திக்கு மட்டும் இல்ல தோசைக்கும் சூப்பரான காம்பினேஷன். ஒன் பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம். ஜீரகோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறணும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் தக்காளி நல்ல ஜூஸியாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததா மல்லித்தூள் 2 டீஸ்பூன், காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டியே பச்சை பயிறு சேர்க்குறேன். முளைக்கட்டலனாலும் பரவாயில்ல, ஊற வச்சும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விடணும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்ததாக 1 கப் பச்சைப்பயிறு எதில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவியோட பதம் கரெக்டாக வரும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா ஃபஸ்ட்டே சேர்க்குறத விட இந்த மாதிரி கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 3 விசில் விட்டு உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது மல்லி இலை தூவிக்கலாம். நல்ல பயிர் குலைவாக வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த பதத்துக்கு இருந்தது அப்படின்னா ஆறுச்சு அப்படின்னா சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி பதமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான பச்சை பயிறு கிரேவி சூப்பராக எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.